பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட சூழ்நிலையில் அதில் முக்கிய குற்றவாளிகளான பொன்னை பாலு, அருள் உள்ளிட்ட 5 பேர் 7 நாட்கள் போலீஸ் காவலில் வைத்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். அவர்கள் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இன்று முக்கிய ரவுடி நாகேந்திரனின் மகன் அஸ்வத்தாமன் என்பவர் இன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்கும் கொலையில் முக்கிய பங்கு இருப்பதாக இந்த 7 நாள் போலீஸ் காவலில் வழக்கறிஞர் அருள் அளித்த வாக்குமூலத்தின் மூலமாக தெரிய வந்திருக்கிறது. இதனால் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் முக்கிய திருப்பமாக காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகியான அஸ்வத்தாமனும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே இந்த கொலை வழக்கில் பல்வேறு அரசியல் கட்சிகளை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள், வழக்கறிஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ள சூழ்நிலையில் இப்போது காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகியாக இருக்கக்கூடிய அஸ்வத்தாமனும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரை கைது செய்யப்பட்டு அவர் 2 நாட்களாக அவரிடம் விசாரணை நடைபெற்ற சூழ்நிலையில் அவர் அளித்த வாக்குமூலம் மற்றும் அவர் அளித்த தகவல்களின் அடிப்படையில் இந்த வழக்கு விசாரணையானது இது அரசியல் கொலையா, ஆதாய கொலையா மற்றும் பழிவாங்கலுக்காக ஆற்காடு சுரேஷ் பழிவாங்கலுக்காக நடைபெற்றதா என்ற பல்வேறு கோணங்களில் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. 7 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து 5 பேரை விசாரித்து வரக்கூடிய சூழ்நிலையில் வழக்கறிஞர் அருள் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் முன்னாள் ரவுடியும் தற்போது கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கக்கூடிய முக்கிய ரவுடி நாகேந்திரனின் மகன் அஸ்வத்தாமனும் இப்போது கைது செய்யப்பட்டிருப்பது இந்த வழக்கு விசாரணையில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. பவித்ரா.